ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் பீன்ஸும் முட்டையும் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் பீன்ஸ் முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் 200 கிராம் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். நான் இந்த 200 கிராம் அளவு பீன்ஸுக்கு 4 முட்டை பயன்படுத்தியிருக்கேன். இந்த 200 கிராமுக்கு 4 முட்டை சரியாக இருக்கும். ஒரு முட்டை குறைவாக போட்டிங்கன்னா காய் கொஞ்சம் அதிகமாகவும் முட்டை குறைவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை உடைச்சதும் அப்படியே நம்ம பீன்ஸில் சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீன்ஸ் கூட கலக்கும்போது முட்டை ரொம்ப சாஃப்ட் ஆகிரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீட் பண்ணாமல் சேர்த்தணும் அப்படின்னா முட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பீன்ஸ் தாளித்து விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 3 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மசாலா பொடி எல்லாமே நல்லா பச்சை வாசனை நீங்கள் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை இதில் சேர்த்துடலாம். பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இந்த மசாலா பொடி வெங்காயம் எல்லாமே பீன்ஸில் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா பொரியலுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் லேசாக தெளித்து விட்டு நடுவில் கலந்து விட்டு பீன்ஸை நம்ம நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ பீன்ஸ் சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம இதில் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முட்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம பீட் பண்ணாமல் அப்படியே சேர்த்தணும் அப்படின்னா எக் ஒயிட்டு தனியாக, எல்லோ தனித்தனியாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக நம்மளுடைய பீன்ஸ் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த பீன்ஸ் முட்டை பொடிமாஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.